ஹாய் சிஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு சின்ன சின்ன லீஃப் டிசைனுக்கு எப்படி ஜர்தோசி யூஸ் பண்ணி லீஃப் ஃபில்லிங் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி சின்ன லீஃபுக்கு பீட்ஸ் யூஸ் பண்ணி ஃபில்லிங் ஒர்க் வந்து பார்த்துருக்கோம். அதே மெத்தடில் பீட்ஸுக்கு பதிலாக ஜர்தோசி யூஸ் பண்ணி ஃபில்லிங் பண்ண போகிறோம். இப்போ இந்த குட்டி லீஃப் பார்த்திங்கன்னா 2 ஷேப்பில் இருக்கும். ஒன்று வந்து இந்த மாதிரி குண்டாக வர மாதிரி இருக்கும், இன்னொன்று வந்து இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். எப்போவுமே இந்த மாதிரி சின்ன சின்ன லீஃப் எல்லாம் ஒர்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஜரி த்ரெட்டில் எப்படி அவுட்லைன் கொடுக்குறதுங்கிற கிளாஸ்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டோம். அப்படிங்கிறதுனால அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ இதில் ஜரி அவுட்லைன் கொடுத்து முடிச்சாச்சு. இதுக்கு ஜர்தோசி கட் பண்ணுறதுக்கு சைஸஸ்லாம் கிடையாது. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கிராஸாக வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ இங்கேருந்து இங்கே என்ன சைஸில் ஜர்தோசி தேவைப்படுமோ அந்த சைஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஒரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த சைட்லேருந்து இந்த சைடுக்கு வந்து டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜர்தோசியை கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் ஜர்தோசி யூஸ் பண்ணி ஒரு எம்போஸ்டு லீஃப் லோடிங் போட போகிறேன். அதனால் நான் ஃபர்ஸ்ட்டு இந்த சென்டரில் வந்து கோரா வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். கோரா பார்த்திங்கன்னா இந்த ஜர்தோசியை விட, அதாவது இந்த சாதியை விட கொஞ்சம் அது மொத்தமாக இருக்கும். அதை உள்ளே வச்சுட்டு நீங்கள் அது மேலே இந்த சாதியை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு எம்போஸ்ட் எஃபெக்ட் கிடைக்கும். இந்த லீஃபில் பார்த்திங்கன்னா இந்த சைடில் கோரா வச்சு ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த டைரெக்ஷனில் இப்படி கிராஸாக சாதி வச்சு ஸ்டிச் பண்ணணும். இப்போ இதை ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு கோரா வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். அதுக்கு நான் இங்கேருந்து ஃபர்ஸ்ட்டு லூப் எடுத்துக்கிறேன். நான் நரம்பு யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். நீங்கள் ஸ்விங் த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணாலும் தப்பில்லை. ஃபர்ஸ்ட்டு இங்கே பேக்கில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் கோராவை லோட் பண்ணுறேன். கோரா எந்த சைஸ்க்கு வேணும் அப்படின்னு நீங்கள் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கோரா இங்கே வைக்கும்போது இந்த லீஃபை ஃபுல்லாக இந்த அவுட்லைனை டச் பண்ணக்கூடாது. இங்கே மேலே இருக்க அவுட்லைனை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், கீழே இருக்க அவுட்லைனை விட கொஞ்சம் மேலே இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் மேலே சாதி வச்சு ஸ்டிச் பண்ணும்போது இது ஃபுல்லாக கவர் ஆகும். இப்போ இங்கே வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு 2 நாட் போட்டுக்கிறேன். அடுத்து ஒரு 0.5 சென்டிமீட்டரில் ஒரு சின்ன ஜர்தோசி எடுத்து இங்கே மேலே ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் எடுக்கிற ஜர்தோசியை ஃபஸ்ட்டு வச்சு பாருங்கள். அந்த இடத்துல அது கரெக்டாக வரும் அப்படின்னா ஸ்டிச் பண்ணுங்கள். சைஸ் அதிகமாக இருந்தால் அதை எடுத்துகிட்டு வேறு சைஸ் மாற்றிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஜர்தோசி வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அகெயின் டர்ன் பண்ணி ஒரு லாக் ஸ்டிச் போட்டு மறுபடியும் இங்கே மேலே போகிறேன். இங்கே இந்த அவுட்லைனில் இருந்து ஒரு லாக் ஸ்டிச் போடுற அளவுக்கு கொஞ்சம் கீழே இறக்கி ஒரு லாங் ஸ்டிச் போட்டுட்டு அவுட்லைனை ஒட்டி ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த ஜர்தோசி லோட் பண்ணுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 0.6 சென்டிமீட்டரில் நான் ஜர்தோசி லோட் பண்ணியிருக்கேன். இதையும் ஸ்டிச் பண்ணி இந்த டைரெக்ஷனில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் இந்த அவுட்லைன்லேருந்து கொஞ்சம் கீழே ஒரு ஸ்டிச் போட்டு அவுட்லைனை ஒட்டி ஒரு லாக் ஸ்டிச் போடுறேன். அடுத்த ஜர்தோசி லோட் பண்ணுறேன். இதே மெத்தடில் தான் நம்ம இங்கே ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணணும். இந்த ஜர்தோசியோட சைஸ் மட்டும் என்ன சைஸ் வச்சா கரெக்டாக இருக்கும்னு பார்த்து செக் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இப்படி மேலே நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ண எல்லா ஜர்தோசியும் நல்லா நெருக்கின மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் அதுக்கு நடுவில் ஏதாவது கேப் இருந்தாலும் அந்த கேப் வந்து கொஞ்சம் நெருங்கின மாதிரி இருக்கும். இந்த மாதிரி லீஃப் ஷேப்புக்கு நீங்கள் ஜர்தோசி கட் பண்ணும்போது 0.5 சென்டிமீட்டர், 0.6 சென்டிமீட்டர், 0.7 சென்டிமீட்டர் இந்த 3 அளவுலையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்தெந்த இடத்துக்கு எது தேவைன்னு பார்த்து நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி லீஃப் டிசைனுக்கு நீங்கள் 3 கலரில் ஜர்தோசி யூஸ் பண்ணலாம். ஒன்று கோல்டு, இன்னொன்று காப்பர், இன்னொன்று சில்வர் கலர். இந்த 3 கலர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டி லீஃப் வந்து நீங்கள் டிசைன் பண்ணலாம். அதே மாதிரி ஆன்டிக் கலரில் கூட ஜர்தோசி அவைலபிளாக இருக்குது. அந்த கலரில் தேவைப்பட்டாலும் நீங்கள் இந்த மாதிரி லீஃப் டிசைனுக்கு அந்த கலரை யூஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் ஃப்ளவர்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மற்ற கலர் ஜர்தோசிலாம் யூஸ் பண்ணலாம். பிங்க், ப்ளூ, ஆரஞ்சு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. நீங்கள் அந்த கலர் ஜர்தோசிலாம் யூஸ் பண்ணி ஃப்ளவர்ஸுக்கு டிசைன் பண்ணலாம். லீஃபுக்குன்னு வரும்போது இப்போ நான் சொன்ன அந்த 4 கலர்ஸ் கோல்டு, காப்பர், ஆன்டிக் அண்டு சில்வர் இந்த 4 கலர்ஸில் லீஃப் டிசைனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஷேப்பில் இருக்க லீஃபுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இங்கே 2 நாட் போட்டுட்டு இப்போ அடுத்த ஷேப்பை வந்து நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இதுலேயும் ஃபஸ்ட்டு கோராவை சென்டராக வச்சு ஸ்டிச் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் சாதி யூஸ் பண்ணி கிராஸாக ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு கவனமாக பார்த்துக்கோங்க. நான் இப்போ ஆரி நீடில் ஸ்டிச் பண்ணி காட்டிகிட்ருக்கேன். நார்மல் நீடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணாலும் இதே மெத்தடில் தான் ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு நார்மல் நீடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் இதே மாதிரி இந்த இடத்துல இருந்து ஊசியை கீழேருந்து மேலே எடுத்துக்கோங்க. இப்படி ஜர்தோசி லோட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஊசியை மேலேருந்து கீழே இழுத்துருங்க. அகெயின் நீங்கள் ஊசியை மேலே இழுக்கும்போது அந்த டாப் சைட்லேருந்து தான் எடுக்கணும். அதாவது இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கத்துக்கு தான் ஜர்தோசி வச்சு லோட் பண்ணணும். நீங்கள் நார்மல் நீடில் தானே ஸ்டிச் பண்ணுறோம். நம்ம இப்படி வந்துட்டு அப்புறம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படி போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணாதீங்க. அது வந்து ஃபினிஷிங் அழகாக இருக்காது. எப்போவுமே வந்துட்டு ஒரே டைரெக்ஷன்லேருந்து ஸ்டிச்சஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அது நார்மல் நீடிலாக இருந்தாலும் சரி, ஆரி நீடிலாக இருந்தாலும் சரி. இந்த மாதிரி லீஃப் ஷேப் வந்து இதை விட சின்னதாகவும் உங்களுக்கு வரும்.
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 ஜர்தோசி மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி அந்த அளவுக்கு சின்னதாகவும் உங்களுக்கு லீஃப் டிசைன்ஸ்லாம் வரும். நீங்கள் அதுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இவங்க நிறைய ஜர்தோசி வச்சு ஸ்டிச் பண்ணாங்க, இதில் 3 தான் வந்திருக்கு, இது கரெக்டாக வருமா அப்படின்ற மாதிரிலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஒரு 3 ஜர்தோசி வச்சு ஸ்டிச் பண்ணால் கூட உங்களுக்கு அது பார்க்க அழகாக தான் இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடில் தான் ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுட்டா போதும். நீங்கள் 3 ஜர்தோசி வைக்கிற அளவுக்கு லீஃப் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜர்தோசியோட சைஸை இன்னும் குட்டியாக கட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி லீஃப் டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு ஒரு ஹெவியான ப்ரைடல் ப்ளவுஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ ஒரு ஹெவியான ஒரு ஸ்லீவ் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் ஒரு கொடி டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா லீஃப் தான் நிறையா இருக்கும், ஃப்ளவர்ஸை விட லீஃப் நிறையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த லீஃப்லாம் நீங்கள் அழகாக டிசைன் பண்ணலாம். இப்போ இந்த லீஃபும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.